வணக்கம். ஆர்எஸ் ஸ்டுடியோ டைரி யூடியூப் சேனல் சார்பாக இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா, புதுச்சேரியில் பாகடியாம்பட்டு என்ற பகுதியில் இருக்க நம்ம தெருக்கூத்து கலைஞர், அதாவது நாடக ஆசிரியர் அவினாஷ் அவர்களை தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கு. உங்களோட தெருக்கூத்து பயணங்கள் எப்படி போயிட்டு இருக்கு? ஒன்னும் குறை இல்லைங்க, இப்போதைக்கு நல்லா போகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஐயா, சொல்லுங்க. உங்களை பத்தி சின்ன ஒரு அறிமுகப்படுத்திங்க. என்னை பற்றி அறிமுகப்படுத்துறதுக்கு நான் அவ்வளோ ஒரு பிரபலமான ஆள் இல்லை. என்னுடைய அடையாளம் பார்த்தா இந்த தெருக்கூத்து கலை தான். புதுச்சேரி, தமிழகம் சுற்றுவட்ட எல்லா கிராமங்களுக்கும் இந்த கலை மாதா ஒரு அருளால இந்த இப்போ நம்ம வளம் வந்துட்டு இருக்கிறோம். எல்லா பகுதியும் சொல்றீங்க, ஆனா பெரியார் என்ற பெருந்தன்மை இல்லாத ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறீங்க. நீங்க இப்போ ஒரு 10 கலைஞர்களுக்கான ஒரு ஆசிரியராக இருக்கீங்கன்னா, ஒரு தெருக்கூத்து கலைஞராக இருந்து இன்னைக்கு ஆசிரியராகி இன்னைக்கு ஒரு 10-20 பேருக்கு நீங்க பயிற்சி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கீங்கன்னாவே நீங்க ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு நாடக ஆசிரியர் என்ற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஊர்களுக்கு போனாலுமே நான் வாத்தியாரெல்லாம் கூட அவங்க ஆசிரியர் தான் சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என் திரையிலையோ என் விசிட்டிங் கார்டுலயோ ஆசிரியர் நான் எங்கேயுமே பயன்படுத்த மாட்டேன். எல்லாரும் ஏங்க இதே மாதிரி போடுவீங்கன்னு கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் என்னுடைய ஆசிரியருக்கு நான் மாணவன் தான். நான் எத்தனை பேரை நம்ம உருவாக்கி இருந்தாலும் நான் ஆசிரியரா நான் அந்த ஒரு அடையாளத்துக்கு நானா காட்டிக்க மாட்டேன். நான் நாடகத்துறையில்னு பார்த்தா இப்போ வருஷம் அரசாங்கத்துடைய நெறிமுறைப்படி கலை பண்படத்துறை மூலயமா ஒரு பயிற்சி பள்ளி ஆரம்பிப்போம். பயிற்சி பற்ற கலை அருளால புதுச்சேரி, தமிழ்நாடு, வெளிநாடுகள் உட்பட மலேசியா, சிங்கப்பூர் உட்பட அனைத்து நாடுகளுக்கும் கிராமங்களுக்கும் எல்லாம் இந்த கலையோடைய ஒரு அருளால நாங்க இப்ப பயணம் பண்ணிட்டு வந்து இருக்கோம். இன்னைக்கு திரையில ஆடின கலைஞர்கள் தான் இன்னைக்கு திரை வரைக்கும் வந்திருக்காங்க. ஆமாங்க. அதனால சின்னவங்க பெரியவங்கன்ற விஷயங்கள்லாம் கிடையாது. எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த பயணத்தை பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். உங்களோட பயணங்கள் சிறப்பா இருக்குன்றதால தான் நாங்க உங்களை தேடி கண்டுபிடிச்சி இந்த பேட்டிக்காக வந்து ஐயா. சந்தோஷம். இப்போ உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்க ஐயா? 20 பேர் வருவாங்க, 30 பேர் வருவாங்க. ஆனா அவங்க எல்லாம் தொடர்ந்து தெருக்கூத்துல பயணம் பண்றது இல்லைங்க. உண்மைதான் ஐயா. எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம், இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்படி யூடியூப் சேனல் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கிற காலத்துல அப்போதைய ஹிஸ்டாரிக்கல் புராண நாடகங்கள்லாம் பண்றதுக்கு இன்றைய இளைய தலைமுறையெல்லாம் வருவாங்களான்றது ஒரு கேள்விக்குறிதான். இருந்தாலும் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நீங்க எப்படி இளைஞர்களை உங்க பக்கம் வசப்படுத்தி இதை பயிற்சி கொடுக்குறீங்க? இல்லைங்க, கிராமிய கலை வளர்ச்சி அடைவதை தவிர்த்து அதுக்கு குறைவான்றது இல்லைங்க. அப்போ இளைஞர்கள்லாம் முன் வராங்க. அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் சரியான முறையில இல்லை. அப்போ அங்கீகாரம் இருக்கிற மாதிரி இருந்தா இன்னும் நல்லாவே கலைஞர்கள்லாம் உருவாவாங்க. இருக்கிறது வருஷம் சமாக்கள் பெருகிதை தவிர்த்து குறையில. அதனால கலை வளர்ச்சி அடையுது. இளைஞர்கள் வராங்க, முன்னெடுத்து வராங்க. அவங்களுக்கு எதனா ஒரு முன்னுரிமை கொடுத்து எதனா வளர்ச்சி அடைஞ்சுன்னா அவங்களும் மேற்கொண்டு இன்னொரு பார்த்து சில பேர் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற துறை ரொம்ப கொஞ்சம் கடினமான துறை. ஆமாங்க, உண்மைதான். ஏன்னா நான் இப்ப திரைப்படத்துறையில இருக்கிறேன். நான் மேடை கலைஞனா இருந்துதான் நான் திரைப்படத்துறைக்கே வந்தேன். அதெல்லாம் எப்படி வேணாலும் சமாளிச்சிடலாம், போயிடலாம், வந்துடலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளதான் அந்த நிகழ்ச்சி நடக்கும். ஆனா உங்க நிகழ்ச்சி 10 to 6 எந்த ஒரு கோயில் திருவிழாவாகட்டும், எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் நேரம் மணிக்கணக்கு ஆகும். இதையும் கடந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் எப்படி ஐயா, அந்த டைலாக் எல்லாம் எப்படி நீங்க மனப்பாடம் பண்ணி? டைலாக் நாங்க இப்ப மனப்பாடம் பண்றது இல்லைங்க. நாங்க சின்ன புள்ளிலே வாத்தியாருங்க கூட இருக்கும் பொழுது அவங்க கூடவே பயணம் செஞ்சுட்டு அவங்க என்னென்ன பேசுறாங்க, என்னென்ன போறாங்க, எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை கூர்ந்து கவனிப்போம். அதை கவனிச்சு அவங்களும் நமக்கு போதுமான பயிற்சி கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைங்களே அதை கொண்டு சமயோஜன புத்தியாலதான் இத்தனை வருஷம் பயணிக்க முடியும். அப்பப்ப நாங்க அதை படிக்கிறது இல்லை. சின்ன புள்ளையில அப்ப கத்துக்கிட்டா அது கொண்டு மேற்கொண்டு நாடகத்துங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு அப்ப அந்த தெருக்கூத்தோடைய ஒரு ஞானம் ஓரளவுக்கு இருக்கும். அப்ப அதை வச்சு நாங்க சமாளிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு பழகிக்குவோம். ஒரு நிகழ்ச்சி நடத்தி முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த பேமெண்ட் வாங்கும் போது ஏதாவது கடினமான விஷயங்கள் இருக்கா? இருக்குதுங்க. ஏதாவது ஓரளவுக்கு நம்ம எல்லா ஊரையும் சொல்ல வரலைங்க. எல்லா ஊர்லயும் பெரும்பாலும் நாடகம் முடியுதுன்னா முடிஞ்ச உடனேவே வாங்க வாத்தியாரன்னு சொல்லிட்டு கூட்டு நம்ம சம்பளம் கொடுத்து நம்பகம் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு சில ஊர்கள் தான் ரொம்ப நேரம் நம்ம காக்க வேண்டியதா இருக்கும். அவங்க இப்பதான் இருங்க வரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. ஆனா பெரும்பாலும் எல்லா மரியாதையோட நாடகம் முடியுதா கொடுத்துருவாங்க. உடனே பணத்தை நம்பகம் பண்ணி அனுப்பிடுவாங்க. தூரத்துல போவாங்க, மறு ஊருக்கு போகணும் அப்படின்னு உடனே கொடுத்து அனுப்புவாங்க. ஒரு சில ஊர்கள் தான் கொஞ்சம் சிக்கலா இருக்கும். தெருக்கூத்து
பயணத்துல உங்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் வருதுங்களா? வருமானம்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து நம்ம வருமானம் இல்லைன்றதான் சொல்ல முடியாது. வருமானம் இல்லாத எந்த ஒரு தொழில் நடக்காது. வருமானம் இருக்குது. ஆனா வந்து நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து நமக்கு இருந்ததுன்னு சொன்னா நல்ல போதுமான வருமானம். நிகழ்ச்சிகள் இப்ப இந்த 6 மாத காலம் ஒண்ணுமே நாடகம் என்பது இருக்காது. அந்த காலகட்டத்தை ரொம்ப சிக்கல் கடினமான ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்றதா இருக்குமே தவிர்த்து தொழில் நடக்கக்கூடிய காலகட்டத்திலாம் குறை இருக்காது. கடவுள் புண்ணியத்துல நல்லாவே வருமானம் இருக்கும். கலைஞர்களோட ஒவ்வொருத்தவங்களோட பங்களிப்பை பத்தி சொல்லுங்க பார்ப்போம். அது பங்களிப்புன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போதைக்கு வந்து ஒரு 16-17 பேர் இருக்கிறாங்க. நம்ம நாடக குழுவில் 16-17 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய பங்களிப்பு இருந்தால்தான் தொழில் செய்ய முடியும். ஒரு ஆளால 2 ஆளாலாம் தொழில் செய்ய முடியாது. எல்லாருமே அவங்கவுங்க உண்டான என்னென்ன அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு வந்துருவாங்க. பல ஊர்ல ஆமா பல நிகழ்ச்சியை ஆமா பல விதமான ஊர் தலைவர்களை அவங்களாம் சந்திச்சிருப்பீங்க. உங்களால் மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, அது சந்தோஷமாகவோ இல்லை மனசு சங்கடமாகவோ ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதை கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்றீங்களா? இப்போ சமீபமா வந்துங்க, இப்போ நாங்கள் இப்போ இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கும் பக்கத்துலேயே தமிழண்ணி நகர்னு ஒரு ஊருக்கு போனோங்க. பல ஊருக்கு போறவங்க எல்லாருமே ஊர் சார்பாகவும் நம்மளுக்கு விழா கமிட்டி சார்பாகவும் மாலை மரியாதை சால்வையெல்லாம் போட்டு நமக்கு பொன்னாடையெல்லாம் போத்தி ஒரு பணம் கொடுத்து நம்மளை மரியாதை செய்வாங்க. அங்க வந்து ஒரு அம்மா வந்து கொஞ்சம் ஏழ்மைப்பட்டவங்க வச்சுங்களேன். அவங்க வந்து நான் எந்த ஊர் இந்த சுற்று வட்டாரம் இந்த பக்கம் நாடகத்து வந்துருக்கோம்னா அவங்க ஒரு மாலை மலர் மாலை பெரிய ரோஜா பூ மாலை வாங்கிட்டு வந்து நம்மளை போட்டு நம்ம சால்வை போட்டு நமக்கு மொய் கவர்ல தான் பேர் எழுதி கொடுப்பாங்க. அத மாதிரி இந்த அம்மா பண்றதை பார்த்து எனக்கு ரொம்ப வியப்பாகி போச்சு. என்ன அந்த அம்மா கிட்டத்தட்ட அந்த மாலையே ஒரு 400 ரூபாய் இருக்குங்க. அவங்க அந்த கவர்ல ஒரு 500 ரூபாய் போட்டு அந்த அம்மா பேர் போட்டு நமக்கு சால்வை போட்டு அவங்களுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. நமக்கு இன்னமும் நம்மள ஒரு கடவுளா அந்த அம்மா பார்த்து நம்ம விட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு செய்யறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நம்ம என்னடா இந்த சமுதாயத்துல பண்ணிட்டு நமக்கு பேர்பட்ட ஒரு வரவேற்பு இருக்குது கலைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. நாங்க எப்பயுமே ஐயா அந்த அம்மா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். ஏன்னா ஒரு கலைஞரை மதிச்சு மாலைகளும் பொற்காசுகளும் வழங்கியிருக்கிறாங்க உங்களுக்காக. எந்த துறையா இருந்தாலும் ஒரு குருநாதர்னு இருப்பாங்க. உங்களோட குருநாதரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க குருநாதர்னு சொன்ன உடனே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சுங்க. எனக்கு இந்த தொழிலை வந்து அறிமுகப்படுத்தி இந்த கலையில வந்து நம்ம இன்னைக்கு எனக்கு நம்ம ஒரு விருட்சமா நம்ம இருக்கிறோம்னா மறைந்த மாமேதை கலைமாமணி கோனேரி ராமசாமி ஜே.ஐயா அவர்கள் தான். அவர் போட்ட ஒரு பிக்சர்னு கூட சொல்லலாம் அந்த கலை தொழில் நமக்கு. அவர்கிட்ட ஒரு 15 வருஷமா நான் இருந்தேங்க. அங்க இருந்துட்டு தான் அவரு புதுச்சேரியில அவர் தெரியாத ஆளே உலகம் முழுவதும் ஒரு ஃபேமஸான ஆள் தாங்க. அவர் பொறியாளருங்க. அவரு பிடபிள்யூஜில ஜேங்க கோனேரி ராமசாமி. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞன், கவிமாமணி, கலைமாமணி, ராஜ கலைஞர், பல்வேறு விருது வாங்கியிருக்காரு. அவருக்கு நான் ஒரு செல்லக்குள்ள மாதிரி என்ன வச்சுட்டு இருந்தாருங்க. அங்கதான் அவர்கிட்ட தான் நாங்க தெருக்கூத்து கத்துக்கிட்டு வந்தோம். தொழில் முறையா அங்கதான் இருந்ததுங்க. அதுல இருந்து பயணிச்சுட்டு நாங்க அனுமந்த மண்ணாங்கட்டி வாத்தியாரு அவங்க கிட்ட இருந்தது கொஞ்ச காலம். அது வந்து மண்ணாங்கட்டி அவரு பெரிய ஃபேமஸான நாடகக்காரர் தாங்க. அவங்க தொழில் முறையா செய்யறவங்க தொழிலுங்க. அப்புறம் வீடு பெரியசாமி வாத்தியார் சொல்லிட்டு அங்கதான் போய் நான் முழுமையான ஒரு தெருக்கூத்து கலைக்கு ஒரு சமானம் தனியா நடத்துறதுக்கு எனக்கு முழுக்க ஒரு பங்காற்றியது. நாங்க எனக்கு ஒரு பக்கபலமா இருந்து நம்ம ஒரு தொழிலை கத்துக்கிறதுன்னு பார்த்தா வீடு பெரியசாமி வாத்தியார் கம்பெனி, ஏதாவது கோதண்டம் வீடு பெரியசாமி கம்பெனி தாங்க. அங்கதான் நான் வந்து ஒரு ஆளா ஆனது. நீங்க இவ்வளோ நாடக ஆசிரியர்களை கடந்து வந்து இது வரைக்கும் அவங்கள மறக்காம ஒவ்வொருத்தவங்க பேரையும் நீங்க மனசார சொன்ன விஷயங்கள் நிச்சயமா அவங்கள போய் இது சேரும். அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஆமா மிக பிரம்மாண்டமா வேற லெவல்ல வந்து திருவிழா நடத்துவாங்க. அந்த ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப் இருக்கும். ஒருத்தங்க பாட்டு கச்சேரி தான் வேணும்னுவாங்க, ஒருத்தங்க அவசியமா அந்த கரகாட்டத்தை கூட்டு தான் ஆகணும்னுவாங்க. ஒரு சில பேர் வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டேஸ்ட்ல இருப்பாங்க. ஒரு சில பேர் தெருக்கூத்து தான் நாங்க பார்க்கணும், விருப்பமா பார்க்கணும்னு. அப்படி இருக்கும்போது ஒரு சில ஏதாவது ஒரு ஊர்ல போய் நீங்க அந்த ஊர்ல இறங்கி அந்த பர்ஃபார்மன்ஸுக்காக போகும்போது உங்களோட வரவேற்பு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அதாவதுங்க தெருக்கூத்துல வந்து நாங்க இப்போ நீங்க சொல்றது 100 உண்மைங்க ஐயா. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் தெருக்கூத்தே விரும்ப மாட்டாங்க. ஒருத்தவங்க அதாவது மீட்டிங் போடும்போது ஏன் இப்ப கூத்து வைக்கிறீங்க, வேற என்ன ஆடல் பாடல் வைங்க, கரகாட்டம் வைங்கன்னு சொல்ற ஊரும் இருக்குது. கூத்து தான் வைக்கணும்ன்ற சொல்ற ஊரு, ஏன் இப்பெல்லாம் பாட்டு காய்ச்சலாம் ஏன் வைக்கிறீங்க, கூத்து வைங்கன்னு சொல்ற ஊரும் இருக்குது, கூத்து வேணான்ற ஊரும் இருக்குது. எல்லா ஊருக்கும் ஆனா வந்து கடவுள் சார்ந்து ஒரு திருவிழா சமுதாயன்றபடி கட்டாயம் தெருக்கூத்து இருக்குங்க.
ஒரு நாள் 2 நாளோ 22 நாளும் ஒரு ஊரை நடத்துவோம் நாங்க. இந்த திண்டிவனம் மரக்காணம்னா 22 ராத்திரி பாரத கூத்து ஒரே ஊர்ல ஒரே மேடையில் நடக்கும். ஒரே ஊர்ல? ஆமா, ஒரே ஊர்ல ஒரே மேடையில் நடக்குங்க. அந்த மாதிரிலாம் ஊருக்கு போகும்போது நமக்கு வந்து அவ்வளவு ஒரு மரியாதை இருக்கும். நம்ம இந்த இந்த இடத்த செட்டிங் எல்லாம் விட்டுட்டு அப்படி இந்த ஈசிஆர்ல இருந்து மரக்காணத்துல இருந்து தாண்டிட்டோம்னா சென்னை கோவளம் வரைக்கும், உத்தண்டி, கோவளம், திருவிடந்த, அண்ணா தேனாம்பேட்டை இதெல்லாம் பாரத கூத்து 13-15 ராத்திரி நடக்கிற ஊருங்க. இதெல்லாம் இங்கெல்லாம் வந்து நம்மள ஒரு தெய்வமா பார்ப்பாங்க. கடவுள் நாடக ஆசிரியர்கள், நாடக தெருக்கூத்து கலைஞர்கள்லாம் வந்து தெய்வமா நினைச்சு தெய்வமா பார்ப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உபயோகாரங்க அப்படி கொண்டாடுவாங்க, வரவேற்பு செய்வாங்க. இது போல இருந்தாலும் ஒரு சில ஊர்களில் போகும்பொழுது நம்மள வந்து என்னமோ நம்ம ஒரு காட்டுவாசி போல நம்மளெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னடான்ற மாதிரி மனசு ரொம்ப வேதனையா இருக்குங்க. அவனை பார்த்தீங்கன்னாங்க ஒண்ணுமே அவன் ஊர்ல ஒரு எதுக்குமே அவன் சும்மா ஒரு சாதாரணமான இருப்பான். நம்ம செல்வாக்கு, நம்மளுடைய பலங்கள், நம்மளுடைய இது இருந்தாலுங்க நாம அங்க போனா நம்ம ஒரு தொழிலுக்காக நம்ம போயிருக்கிறோம். அவன் நம்மள வந்து என்னடா என்ன கூத்து ஒண்ணு ஆரம்பிக்கிறாருங்க, என்னடா வாடா போடா அப்படின்னு எடுத்துட்டு வருவான். பாப்பங்க, சரி போங்க ஆரம்பிக்கணும், போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பா போங்க நடத்துறோம் போங்க. அந்த காலத்துல எப்படியோ இருந்தாங்க, சோத்துக்கெல்லாம் ஆடி இருக்காங்க கூத்து. இப்ப எல்லா தெருக்கூத்து கலைஞர்களும் நல்ல ஒரு வெல்வர்ஸ்டா இருக்கிறாங்க, ஒன்னும் குறை கிடையாதுங்க. ஆண்டு முன்னிட்டு நல்ல வருமானம் இருக்கு, நல்ல ஒரு அங்கீகாரமா மரியாதையா வாழ்ந்து வராங்க. படிச்ச பிள்ளைங்க வந்திருக்காங்க தெருக்கூத்துல. நாங்க ஒரு சில ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா நம்ம மரியாதை இருக்குங்க. ஒரு சில ஊருங்க ரொம்ப கம்மி, எல்லா ஊரும் சொல்ல வரல. இப்போ சமீபமா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாண்டிச்சேரியில இருந்து ஒரு ஊர் பேர் சொல்ல விரும்பல, அங்க மழையின் காரணமா நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப நாங்க நீட்டு கொஞ்சம் ஓரமா பேசிட்டு இருக்கோம், மழை பெய்யுது. அப்ப மழை பெய்ய நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்டா மழை பெய்ய ஆடிட்டு இருக்கு, ஆடாத இருக்கிறீங்க அப்படின்னு எதிர்த்துட்டு வராங்க. வாஜரை மழை பெய்யும் தெரிஞ்சும் சரிங்க அண்ணா வணக்கம் நடத்துறோம் போங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவனெல்லாம் நம்ம ஒரு என்ன பண்றது, நமக்கு அந்த நேரம் மனசு ரொம்ப பாதிப்படைங்க. என்னடா இவெல்லாம் ஒரு ஆள் நம்மள வந்து அடாபுடான்னு பேசுறாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு ஏன்டா இந்த தொழிலுக்கு வந்த நம்ம இந்த தொழில் எதுக்குன்ற மாதிரி விட்டுட்டு கூட வேற தொழிலுக்கு போயிடலான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்புறம் அந்த நிமிஷமே வந்து இந்தாங்க சிறப்பான கூத்து அதிகமா நடத்துறீங்க, இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சன்மானம்லாம் கொடுக்க போறோம். அப்போ ஒரு மாதிரி மகிழ்ச்சி வந்துருக்கு நமக்கு. பரவாயில்ல, இந்த தெருக்கூத்தால் தான் நமக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைக்குது அப்படி இந்த கடவுள் பெயராலும் இந்த தெருக்கூத்தால் நம்ம யாரு, நம்ம என்ன, நம்மளோட திறமைகள் என்னன்னு தெரியாம ஒரு சில திருவிழாவுக்குள்ள கொஞ்சம் ஜாலியான நபர்கள்லாம் இருப்பாங்க. நண்பர்களுக்குள்ள அவங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக மற்றவங்களை டாமிட் பண்ணி பேசுறதுல அவங்களுக்கு அது ஒரு சுகம். அதே மாதிரி தெருக்கூத்துலங்க அவங்க ஒரு சில ஊருங்கள்ல வந்து சத்தம் போட்டாலுமே பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, அமர்த்தி உட்கார வச்சிருவாங்க, வேற பேசக்கூடாது. ஒரு சில ஊர்ல வந்து அவங்கள வந்து ஒரு ஹீரோயிசம் மாதிரி காட்டிக்கிறது, அவங்க வந்து நம்மள மெமிக்ரி பண்றது, நம்ம பண்ற மாதிரி அவங்க பாடி காட்டுறது, ஆடி காட்டுறது, அப்பெல்லாம் நமக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவனுங்கெல்லாம்ன்ற மாதிரி. ஆனா தெருக்கூத்துக்களை சமர்ந்தபடியேங்க நாடக கலைஞர்கிட்ட அதிகமா வச்சுக்க கூடாதுங்க. நம்ம வந்து ஒரு கடவுளுக்கு சமமா தொழில் செய்யக்கூடிய ஆளுங்க, நம்மள ஒரு கடவுளா தான் பார்ப்பாங்க மக்கள் எல்லாம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும், இளம் வயசா இருக்கிறதால. சரி, நீங்க வந்து இந்த தெருக்கூத்து நாடகத்துறையை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாங்களா? எனக்கு வந்துங்க, அதாவது வந்து தெருக்கூத்துக்களை வந்து ஒரு குடும்பத்துலன்னு பார்த்தா தாத்தா, அப்பா, புள்ள அந்த மாதிரி வர்றது வழக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வம்சத்திலே இந்த தெருக்கூத்துல யாருமே கிடையாதுங்க. உங்க ஃபேமிலியில யாருமே இல்ல? குடும்பத்துல எங்க சொந்தத்திலயும் யாருமே இந்த கலையில இல்ல. இது என்னமோ எனக்கா ஒரு ஞானோதயமா அந்த தெருக்கூத்து சின்ன வயசுலயே நம்ம தெருக்கூத்து பாக்குறதுக்கு முன்னாடி தெருக்கூத்து இப்படிதான் இருக்குமான்னு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு அதுல ஒரு ஆர்வம், இந்த தெருக்கூத்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பதான் பார்க்க போறேங்க. பார்த்தோம்னா அது அதுல இருந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகி போச்சு. என்ன வயசு இருக்கும் அப்ப? நான் எனக்கு ஒரு 8-9 வயசு இருக்குங்க. 9 வயசு? ஆமா, பாத்துட்டு இருந்தோம். நான் 11 வயசுக்கு ஜமாவுக்கு வந்துட்டேங்க. 11 வயசுக்கு ஜமாவுக்கு வந்துட்டேன். 11 வயசுல வேஷம் ஆடினேன். முதல்ல நான் மறைந்த மாமேதை மாங்குப்பம் கோவிந்தன் பெரிய ஆசிரியருங்க, அவருக்கு ஜோடி வேஷம் ஆடினேன், லட்சுமி வேஷம் ஆடினேன். அதுல இருந்து ஒரு 20 வருஷமா அந்த தெருக்கூத்து பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். தெருக்கூத்து கலைஞரா? ஆமா. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஆமா உங்க வீட்டு சம்மதம் கொடுத்தாங்க? நாங்க வந்து ஒரு 10 வருஷமாவே வீட்டுக்கு தெரியாம தான் தொழில் செஞ்சோம். 10 வருஷம்? ஆமா, 10 வருஷமா வீட்டுக்கு தெரியாதான் நாங்க நாடகம் நடத்துறது. அங்க போறோம், இங்க போறோம், பாட்டியா வீட்டுக்கு போறோம், அத்தை வீட்டுக்கு போறோம், இப்படியா சொல்லிதான் நாங்க நாடகத்தை தெருக்கூத்து நடத்திட்டு வந்தோம். அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேலதான் தெரிஞ்சு போய் ரொம்ப எகெயின்ஸ்டுங்க. எங்க அப்பா எல்லாம் கவர்மெண்ட்ல, அப்பா போலீஸ், அம்மா எல்லாமே எங்க வீட்டுல எல்லாம் ஒரு 8 போலீஸுக்கு இருக்காங்க வீட்டுங்கள்ல. ஆமா, அப்பா அம்மா 2 பேரும் கவர்மெண்ட் பெரிய உத்தியோகத்துல அதிகாரியா இருக்கிறவங்க. இப்படி இருக்கும்போது நம்ம வந்து தெருவுல போய் நம்ம நாடகம் நடத்துறது, தொழில் செய்யறது நமக்கு ஒரு பெருமையா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டமான்றதுனால அவங்களுக்கு அது விரும்பல அவங்க.
நன்றி.